சிலருக்கு கோயிலுக்கு கொடுப்பாங்க. ஐயா ஒரு ஃபுல் ஃபீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இங்க ஒரு லெக்சர் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த ஆல்டர்ல தங்கத்துல செய்த ஒரு கப் வாங்கி கொடுத்துருவாங்க. அங்க ஆல்டர் டேபிள் செய்யணுமா கொடுத்துருவாங்க. ஒரு சிலுவை வைக்கணுமா கொடுத்துருவாங்க. கோயிலுக்கு கட்டணுமா கொடுப்பாங்க. ஆலயத்துல கோபுரத்தை வானத்தை இடிக்கிற அளவுக்கு கட்டணுமா காசை கொடுத்துருவாங்க. ஆனா பக்கத்துல ஏழை இருக்கிறான் அவனுக்கு கூடனா கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படி கொடுக்க முடியும்? அவன் உழைக்க வேண்டியதானே. ஏழைக்கு கொடுப்பது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று சொல்ற எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கே இல்லை. உடஞ்சு கிடக்க பள்ளியிடத்தை கட்டணும்னா அதை எப்படி கொடுக்க முடியும்? பள்ளிக்கூடத்தை கட்டணும் கொடுக்க கூடாதியா? அது என்ன ஊழியமா? பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்க மட்டும் லைன்ல நிக்க சண்டை போட்டு நிக்கல. அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனால் நாம படிச்ச பள்ளிக்கூடம் உடஞ்சு தலையை விழுந்தாலும் பள்ளிக்கூட கட்ட காசு கொடுத்துட. கோயிலுக்கு வேணா கொடுக்கிறோம். கல்லூரத்துக்கு கொடுக்க கூடாது. செத்தவராக போவா தெருலையே போட முடியும். ஒண்ணு போட முடியல. கல்லூரத்துல வைக்கணும். கல்லூரத்துக்கு இடம் வேண்டில்ல, காம்பவுண்ட் வேண்டில்ல. அந்த உணர்வு மக்களுக்குள் வருவதில்லை. கோயிலுக்கு வேணா தரையா? நீ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை குறித்த தெளிவான திட்டம் இல்லை. இங்கேயும் நினைச்சாங்க கோயிலுக்கு காணி கொடுத்தா அம்மா அப்பாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? அது பேர் கோர்பான் காணிக்கை. கோர்பான் காணிக்கை கோயில கொண்டு போட்டா எதுக்கு அம்மா அப்பா பார்க்கணும்? பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நடந்து செத்து போட்டு ஏசுவாமி சொல்றாரு, உன் அன்புல ஆழமே இல்லப்பா. உன் அன்பில் ஆழமே இல்லை. தாய் தகப்பனை கனம் பண்ணுவது என்பதும் கடவுளை கனம் பண்ணுவது என்பதற்கும் ஆழமே இல்லை. ஆழமில்லாத அன்பு, செயல்பாடு இல்லாத அன்பு, வெறும் வார்த்தையில் சொல்ற அன்பு, இது அன்பு அல்ல. உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரை கொடுத்து உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன்னை இழக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு உன் பணத்திலே கொஞ்சத்தை இழப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா. கொடுக்காமல் அன்பு செய்ய முடியாது. கொடுக்காமல் அன்பு செய்ய முடியாது. நீ நினைக்கிறார் வெறும் வார்த்தையில சண்டே ஸ்கூல்ல பாட்டை பாடி ஒரு வெண்ணங்கி ஒரு பொன்முடின்னு சொல்லிட்டு ஆட்டம் ஆடிட்டா கதங்களை அப்படி சொல்லிட்டு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருமையா நினைக்கிறியா? இல்ல, அதெல்லாம் வெறுமை. அது எவனு சொல்வா? கிறிஸ்தவன் தான் சொல்லல, எவனு சொல்லிட்டு போலாம் தோத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு. அது இல்ல. உன்னை இழப்பதற்கும் உன்னுடைய உடைமைகளை இழப்பதற்கும் அன்பு செலுக்கும் தன்னை தியாகம் பண்ணுறவன் மாத்திரம்தான் என் ராஜ்யத்துக்குள் உள்ளே வர முடியும்.